Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா Maggi Egg Noodles தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள், ஈஸி ஆனா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்துடலாம். Maggi noodles நான் இன்னைக்கு 3 பீஸ் எடுத்துர்க்கேன். Taste maker, grated carrot, chopped onion, green chilli, coriander leaf, 2 eggs, 600 ml water, 1 tablespoon oil, 1 teaspoon pepper, half teaspoon salt. இப்போ ஒரு கடாயில தண்ணி ஊத்திக்கோங்க. கூடவே நம்ம டேஸ்ட் மேக்கர் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ தோசைக்கல் இல்லைனா நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி தோசைக்கல் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேரட்டையும் கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வதங்கின கேரட்டையும் ஆனியனையும் இப்போ இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே தோசை தவாவில் முட்டை அடிச்சு ஊற்றிக்கோங்க. ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக முட்டைக்கு மேலே பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எல்லாம் வத்துறது வரை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற கேரட்டையும் ஆனியனையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் கூட மிக்ஸ் ஆகுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
சர்வ் பண்ணுற டைம் ஃபைனலாக மேலே ஸ்க்ராம்பிள்ட் எக் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். டேஸ்டியான மேகி எக் நூடுல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.